வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி யூனிட் 1 ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி அப்படின்னா என்னென்னா, சமூகத்தில் பாலின பாத்திரங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெண்டர்னால் என்ன? ஜெண்டர்னால் அது வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்டடாக வந்துட்டு இருக்கும். இப்போ மென்னுக்கும் சில ரோல் இருக்கும், உமனுக்கும் சில ரோல்ஸ் வந்துட்டு இருக்கும். பிஹேவியர்ஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணிக்கிறாங்க அந்த சொசைட்டிலன்றது தான். அது வந்து மென்னுக்கும் இருக்கும், உமனுக்கும் இருக்கும். ஜெண்டர் வந்துட்டு டெல்மி வாட் இஸ் எக்ஸ்பெக்டட், என்ன வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்ன அலவுட், உமனுக்கு என்ன அலவுட், மென்னுக்கு வந்துட்டு சொசைட்டியில் என்ன அலவுட், அதுதான் வந்துட்டு இந்த பாயிண்ட்டு. இது வந்து சொசைட்டி சமூகமாக வந்துட்டு டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சைக்காலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் படி மேலாக இருப்பாங்க, ஃபீமேலாக இருப்பாங்க, இல்லைனா டிரான்ஸ்ஜெண்டர்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? நிறையா பேத்துக்கு டிரான்ஸ்ஜெண்டர்னால் என்னென்னே அப்ராப்ரியேட்டாக தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வந்துட்டு மென்லேருந்து உமனாக மாறுவாங்க, உமன்லேருந்து மென்னாக மாறுவாங்க. அவங்க வாய்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து உமனாக இருப்பாங்க, ஆனால் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து மென் வாய்ஸ் இருக்கும். அது எதனால் அப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து மென்லேருந்து உமனாக மாறியிருப்பாங்க. அப்போ வாய்ஸ் வந்து அவங்க சேஞ்ச் ஆகிருக்காது, மேபி அதனால கூட இருக்கலாம். இது வந்து அனாட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த உடற்கூறியல் அம்சங்கள்னால நடக்கலாம், ஹார்மோன்ஸ்னால நடக்கலாம், குரோமோசோம்ஸ்னால இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ உமன்ஸ்க்கெலாம் வந்து மென்ஸ்ட்ரேட் வந்து ஆகிறாங்க. மென்ஸ்ட்ரேட்னால் என்ன? மென்சஸ்ன்றது வந்து சொல்லுவோம், ஆனால் மென் வந்து ஆக முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மென் வந்து பெஸ்டிகல்ஸ் ஆவாங்க, ஆனால் உமன் வந்துட்டு அது வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக்ஷன் ஜெண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து செக்ஸில் வந்து இது வந்து பயாலஜிக்கல் அப்படி சொல்கிறாங்க. இங்கே உயரியலாக வந்துட்டு இருக்கும். ஜெண்டரில் வந்து சோஷியல் கல்ச்சர், சமூக கலாச்சாரமாக வந்துட்டு இருக்கும். செக்ஸில் வந்து இட் இஸ் டிட்டர்மைன் அட் பெர்த், பிறந்தப்பில் இருந்தே வந்து செக்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஜெண்டர் சைடு வந்து சோஷியல் லைஃப், பார்ட் ஆஃப் சோஷியல் லைஃப்பில் தான் வந்துட்டு மாறும். செக்ஸ் இன் பார்ன் த்ரூ இட் கேன் பி சேஞ்ச். செக்ஸ் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஜெண்டரில் வந்துட்டு நார்ம்ஸ் ஆர் லேர்ன்ட் அப்படின்றாங்க. செக்ஸ் நார்ம்ஸ் இஸ் யூனிவர்சல், ஜெண்டர் நார்ம்ஸ் ஆர் டிஃபர் ஃப்ரம் கல்ச்சர் டு கல்ச்சர் ஆர் சொசைட்டி டு கல்ச்சர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெண்டர் ரோல்ஸ் அப்படின்னா என்னென்ன. ஜெண்டர் ரோல்ஸ் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னா, சொசைட்டியில் வருது, ஃபேமிலியில் வருது, ரிலிஜியனில் வருது, மீடியாஸில் வருது. இந்த 4லேயுமே வந்துட்டு ஜெண்டர் ரோல்ஸ் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டி. ஜெண்டர் ரோல்ஸ் இன் சொசைட்டியில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பீப்புள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, சொசைட்டியில் பீப்புள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மக்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம வந்து சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போனாலே வந்துட்டு நம்ம எப்படி இருக்கோன்றது, நம்மளோட பிஹேவியர் என்ன, நம்ம வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் என்ன, நம்ம அந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறோன்றது வந்துட்டு எல்லாமே வந்து பார்ப்பாங்க இல்லையா. அதே தான் வந்து சொசைட்டிலேயே வந்து பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேர்ள்ஸு, உமனு எல்லாமே ஜென்ரலாக வந்து ட்ரெஸ் வந்து உமன்ஸ் மாதிரி போகணும், ஃபெமினிசம் மாதிரி போகணும். தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப தைரியமாக இருக்கணும், ரொம்ப போல்டாக தைரியமாக எந்த இடத்துலனாலும் எந்த பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒரு சொசைட்டியில் எத்தானிக் குரூப், ஒரு கல்ச்சர் பேஸ்டாக வந்து ஜெண்டர் ரோல்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அந்த குரூப் டு குரூப்பாக வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அவங்க வந்து தே கேன் பி ஆல்சோ சேஞ்ச் இன் சேம் சொசைட்டி ஓவர் டைம். இப்போ இந்த சொசைட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம்னு ஒன்று போயிட்டுருக்கோம். அடுத்த ஜென்ரேஷனில் வந்துட்டு நீ வந்து இப்படி தாமா இருக்கணும். முந்தாண்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, தட் மீன் பிஃபோர் 90ஸ்லாம் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் வந்துட்டு ஜாப் வந்து போக விட மாட்டாங்க. தே கேன் ஆல்சோ சேஞ்ச் இன் த சேம் சொசைட்டி. அதான் அந்த காலத்தில் வந்து ஜாப் போக விடலை. இப்போது வந்துட்டு உமன்ஸ்னாலே ஜாப் போகணும். போத் மென் அண்ட் உமன் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சொசைட்டியில் வந்து ரோல் ப்ளே பண்ணி
பண்ண முடியும். அடுத்து ஜெண்டர் ரோல்ஸ் இன் ஃபேமிலிஸ். ஜெண்டர் ரோல்ஸ் வந்து இப்போ ஃபேமிலின்னு வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்பா அம்மா தம்பி பாப்பா சொல்லிட்டு ஜெண்டர் ரோல்ஸ் இன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி அத்தை மாமா சித்தி சித்தப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கூட்டு குடும்பமாகவும் இருக்கலாம், இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பிஹேவ். அந்த இடத்துல பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி நல்லா வந்துட்டு பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபேமிலின்னு வந்துச்சுன்னா அந்த இப்போ அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் குழந்தைங்களும் அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. இதுதான் இட் இஸ் அ ஃபேமிலி தட் டீச்சர்ஸ் த சில்ட்ரன் ஜெண்டர் நார்ம்ஸ் அண்ட் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இனிஷியேட் மதர் அண்ட் ஒரு பிஹேவியரோ அந்த பையனோட பிஹேவியரோ இல்லை அந்த பொண்ணோட பிஹேவியர் சரியில்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேமிலியில் அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மாவை தான் வந்து சொல்லுவாங்க, என்ன பிள்ளை வந்துட்டு இவங்க வளர்த்துருக்காங்க, இப்படி இவன் வந்து இவ்வளோ சேட்டை பண்ணுறான், இப்படிலாம் பேசலாமா, எப்படி வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட டேரெக்டாக சொல்லாமல் பின்னாடி போய் பேசுவாங்க. அதனால் அந்த ஃபேமிலியில் இப்போது அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைங்கள வளர்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு வளர்க்கணும். பேசுகிற அளவுக்கான இடம் வந்து நம்ம உருவாக்கக்கூடாது. நிறையா ஃபேமிலிஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எனி டிவியேஷன் எக்ஸாம்பிள் அப்லோடிங் ஜென்ரல் ரோல்ஸ் இந்த ஃபேமிலி. நீ பையனா நீ வெளில போனேன்னா இப்படி தான் தம்பி இருக்கணும், பாப்பா நீ வெளில போனேன்னா இப்படி தான் பாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கும்போது அவன் கண்டிப்பாக வந்து வெளியில் போய் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக இருப்பான். இப்போ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் வந்துட்டு ஜென்ரலாகவே வந்துட்டு உமன் தான் வந்துட்டு பண்ணுவாங்க. வீட்டு வேலைகள் அனைத்தும் பெண்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதே இது அவுட் சைட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டன் பை மென் அப்படின்றாங்க. அடுத்து ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ரிலிஜன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ரிலிஜன்னாலே என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து ஜெண்டர்ஸ். ரிலிஜன் வந்துட்டு ஓன் ஜெண்டர் ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. ஒரு இப்போ ஹிந்துன்னா சுடிதார் போடணும், சாரீ கட்டணும் கோயிலுக்கு போகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கிறிஸ்டினுமே வந்துட்டு சுடிதார் போடுவாங்க. இதே தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும்போது கேர்ள்ஸ்னால் லாங் ஃப்ராக் போடுவாங்க, இப்படிலாம் இருக்குது. முஸ்லீம் வந்து ஃபர்தா போடுவாங்க. முஸ்லீம் வந்துட்டு எங்கே எல்லாருமே அவங்க முகத்தை மூடிட்டு ஃபர்தா போட்டுட்டு தான் வந்துட்டு எங்கேனாலும் போவாங்க. அதான் ரிலீஜன் பேஸ்டுக்கான உமனுக்கும் மென்னுக்கும் வந்துட்டு மாறுது, ட்ரெஸ்ஸஸ்லாம் மாறுது. ட்ரெஸ் கோட் வந்துட்டு மென்னுக்கும் உமனுக்கும் சர்டன் ரிலிஜனை வந்து மாறும். இந்த எக்ஸ்பெக்டட் ரோல்ஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த ஃபேமிலியில் வந்து ரிலீஜனை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜன் வந்து பிளே வைட்டல் ரோல்ஸ் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் ஜெண்டர் அப்படின்றாங்க. அடுத்து ஜென்ரல் ரோல்ஸ் அண்ட் மீடியா அப்படின்றாங்க. இன் மீடியா போத் மென் அண்ட் உமன் ஆர் போர்ட்ரேட் டிஃப்ரெண்ட்லி. மீடியாவில் வந்துட்டு பேடு வந்துட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மென் வேறு மாதிரி நடிப்பான், உமன் வேறு மாதிரி நடிப்பான். எப்படினாலும் ஒரே ஆடாக இருக்கும், ஆனால் வேறு மாதிரி நடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிக்யூட் ஆட் வரும்போது ஜென்ரலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்பிக் ஆட் வந்துட்டு டிவியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு லேடி வந்துட்டு ஹார்பிக் ஆடை வந்து ஊற்றி க்ளீன் பண்ணும்போது அது பளிச்சுன்னு ஆகிடும். அந்த இடத்துல உமன் ஆர் போர்ட்ரேட் அப்படின்றாங்க. ஜெண்டர் ரோல்ஸ் இன் மீடியா இம்ப்ளைஸ் ஹவ் மென் அண்ட் உமன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பிஹேவ் இன் த மீடியா வந்துட்டு மேனையும் உமனையும் செப்பரேட் ஏஞ்சல்ஸை வந்து இப்போது பார்க்குறாங்க அப்படின்றாங்க. மென் ஆர் போர்ட்ரேட் அஸ் அசிஸ்டிவ் அட்வான்ச்சர்ஸ் ஆக்டிவ் அண்ட் விக்டர்ஸ். நல்லா ஆக்டிவாக இருக்கிற மென்னாக பார்க்குறாங்க. இப்போ மீடியான்னு வரும்போது உமனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எங்கள் டீம் சப்போர்ட்டாக வந்து இந்த ஆட் வந்து நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிவிஷன் வரும்போது உமன் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ப்ளே த ரோல் ஆஃப் ஹவுஸ் கீப்பர். இப்போ வீட்டில் ஹவுஸ் கீப்பர் அப்படின்ட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு பண்ணுறாங்கல்ல, அந்த ரோலை தான் வந்து பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மென்னு வரும்போது ப்ளே த ரோல் ஆஃப் ப்ரொஃபஷ்னல்ஸ். கடைக்கு போய் ஜாமான் வாங்குறது, இந்த சோப் வந்து நல்லா இருக்குது அந்த மாதிரி வந்துட்டு ஆடுக்கு வராங்கல்ல.
இப்போ ஃபீல்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் வரும்போது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது உமன் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு அங்கே வந்து வீக்காக இருக்குது அப்படின்றாங்க. ஹையர் போஸ்டாக மோஸ்ட்லி ஆக்குபைட் பை மென்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஜெயலலிதான்றவங்க இருந்தாங்க, சிஎம்மாக வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு லேடிஸ்னாலையும் அதை பீட் பண்ண முடியல. இப்போ சிஎம் யாருன்னா எம்கே ஸ்டாலின் அப்படின்றாங்க. ஸ்டாலின் எடுக்கிற முடிவு தான் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றாங்க. அடுத்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்றாங்க. நாட் கன்சிடர்ட் எவ்ரி ஒன் ஆஸ் ஈக்குவல். எல்லோரையும் ஒரே மாதிரியாக பார்க்குறது இல்லை. ஒரு பையனை வந்துட்டு வெளியில் போக சொல்கிறாங்க 10 o'clock அப்புறம், சரிங்களா? ஆனால் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து எதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. எதனால் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணால் தைரியமாக 10 மணிக்கு மேலே வெளியில் போக முடியாது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இல்லை இந்த சொசைட்டியில் அப்படின்றாங்க. டிஃப்ரெண்ட் வேஸ் ஃபார் மென் அண்ட் உமன் ஃபார் சேம் ஒர்க். ஒரு வேலைக்கே ஒரே வேலையாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பொண்ணு எப்படி வேலை பார்க்க முடியும், பையன் எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் வந்துட்டு கம்பெனியில் கொடுப்பாங்க. ஃபார் ஐடி ஃபீல்டெலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பீப்புளாக வந்துட்டு போகுது அப்படின்றாங்க. இட் இஸ் அ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ஜெண்டருக்கு பேஸ்ட் ஆன் டிஸ்கிரிமினேஷனாக வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க. டிஃப்ரென்ஸ் இன் பே ஃபார் த சேம். இப்போ வந்துட்டு இப்போது சேல்ரின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஒரு கம்பெனியில் சேல்ரின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பையனும் பொண்ணும் சேம் ஒர்க் தான் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் கேர்ள்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பேயாக இருக்கும், பாய்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பேயாக இருக்கும். பேசிஸ் ஆஃப் த ஜெண்டர் அப்படின்றாங்க. அப்போலாம் வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அக்வர்ஸ் when someone is treated அன்ஈக்குவலாக. இப்போ பாய்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க, கேர்ள்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க சொல்லிட்டு பிரித்து அந்த இடத்த பார்க்கும்போது எல்லா பிரச்சனையுமே வருது. டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேஸ்ட் ஆன் ஜெண்டர் அப்படின்றாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் மேலும் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. பாய்.